மீண்டும் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். உலகத்தில் இந்த நாட்களில் அநேகர் ஒரு பெரிய குழப்பத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பத்திலிருந்து அவர்களுக்கு வெளியே வர ஒரு வழியும் தெரியவில்லை. ஏன் தெரியுமா? நடக்கிற காரியங்களை பார்த்தால், நடந்த காரியங்களை பார்த்தால், நடக்க போகிற காரியங்களை நினைத்து பார்த்தால், உண்மையிலே என் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா, என்னை அறிந்திருக்கிறாரா, என்னை காண்கிறாரா? அப்படி பார்த்திருந்தால் இந்த நாட்கள்ல நடக்கிற சம்பவங்கள் எதற்காக நடக்கிறது? அப்போ ஒருவேளை என்னை அவர் கவனிக்கவில்லையோ, என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, மற்றவர்களெல்லாம் என் வாழ்க்கையில என் கண்முள்ளால நல்லா இருக்க நான் மட்டும் தோல்வி மேல தோல்வி சந்தித்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? நான் விசுவாசித்த என் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று குழம்பி போய் அநேகர் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து பின் வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இப்படி இருக்க மற்றொரு பக்கம் புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்க? புறம் மத மார்க்கத்தார் இப்படி சொல்லுவாங்க, என் தெய்வத்திற்கு என்மேல் கண்ணே இல்லை, நான் கேட்கிற காரியங்களில் ஒன்று கிரியை செய்கிறதில்ல, என் தெய்வத்துக்கு கண் இல்லாமல் போய்விட்டது, என் தெய்வத்திற்கு என்னுடைய காரியத்தில் இன்னும் தூக்கத்தில் இருந்து முழிக்கவில்லை என்று சொல்லி அப்படியாக புலம்புவதையும் கூட நான் கேட்டு இருக்கிறேன். நீங்களும் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. என்னை கண் திறந்து பார்க்கவே இல்லை என்று அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் பல இடத்துல சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். ஆனாலும் கூட காரியங்களை நடக்கிறத பார்க்கும்போது காண்கிற தெய்வம் என்று சொல்லத்தக்க ஒன்றுமே காண்பதில்லையே. நேரிட்டு நடந்தாதான ஒரு எவிடன்ஸ் எனக்கு இருக்கும், ஒரு ப்ரூஃப். ஒன்றுக்கும் கூட என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே. தோல்வி மேல தோல்வி, பயத்தின் மேல பயம், குழப்பத்தின் மேல குழப்பம், தாமதங்கள் மேல் தாமதம். எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்ன எலிசாவை போல ஒரு பக்தி வைராக்கியத்தில் நான் சொன்னால் கூட அங்கே என் தேவன் இருப்பாரோ என்ற சந்தேகம் உங்களுக்கு உண்டு. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் யார் என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்து வாலிபன் ஆற்றங்கரையில அழகான ஒரு கூழாங்கல்லை போல ஒன்றை பார்த்து விடுகிறான். அது எடுத்து பார்த்தபோதுதான் நல்ல அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு வைரக்கல் என்று அறிந்து கொண்டான். அது மிகவும் பிரகாசித்தது. அது இருக்கின்ற இடெல்லாம் பிரகாசித்தது. வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. அதை ஓடி போய் ஒரு இடத்துல மறைத்து வைத்து கொண்டான். அடுத்த நாள் என்ன செய்ய தொடங்கினான் தெரியுமா? மற்ற ஜனங்கள் இடத்துலலாம் போய் இப்படி ஒரு வைரக்கல் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தான். அதனை கேட்ட பலர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனாலும் இவன் சொல்வதில் கண்டிப்பாக உண்மை இல்லை என்று பேச தொடங்கினார்கள். அவன் சொல்வதை யாரும் நம்பவே இல்லை. இப்படி ஒரு பிரகாசிக்கிற ஒரு வைரம் இந்த இடத்துல கிடைக்காது என்று நிச்சயமாக நம்பினார்கள். கடைசியாக வைர வியாபாரிகள் எல்லாம் ஒன்று திரண்டு என்ன செய்தாங்கன்னா இந்த வைரக்கல்லை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு கல் இருக்க வாய்ப்பே இல்லை, எப்படி முழுவதுமாக பிரகாசிக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த வாலிபனை மட்டம் தட்டி பேச ஆரம்பித்தார்கள். அந்த வாலிபனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று கூட அவர்கள் சொன்னார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அந்த பையன்ட்ட நேரம் சொன்னாங்க, நீ சொன்னது அவ்வளவுமே பொய், நீ சொன்னது பொய் என்பதை நாங்கள் நிரூபிக்க போகிறோம் அப்படி சொல்லி அவன் முன்பாக நின்று கத்தி கொண்டு இருந்தார்கள். எதையுமே அந்த பையன் கண்டுகொள்ளவில்லை, அமைதியாக இருந்தான். பின்பாக அந்த இடத்திற்கு அந்த பையன் வாய் திறந்து ஒன்று பேசவில்லை. ஆனால் தன்னுடைய பையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தான். வேற ஒன்று இல்லை, அதுதான் அந்த வைரக்கல். அதை பார்த்த உடனே அந்த வைர வியாபாரிகள் மட்டும் இல்லை, அந்த ஊரில் இதற்கு முன்பாக சொல்லியிருந்தான் தெரியுமா, நான் ஒரு கல் வைத்து இருக்கிறேன், அது மிகவும் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது என்று. அந்த கல் இதுதான் என்று சொன்னவுடன் வாயடைத்து போனார்கள். கூட்டத்திற்கு முன்பாக அந்த வைரக்கல் உண்மை என்பதை அந்த பையன் நிரூபித்து விட்டான். அவர்களுக்கு எதிர்த்து பேசவே முடியல. ஏன் தெரியுமா? அந்த எவிடன்ஸ், அந்த ப்ரூஃப் அவன் கையில் இருக்கிறது.
யாராகிலும் அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடி அந்த இடத்தை விட்டு ஒவ்வொருத்தராக கடந்து போக ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இது போலத்தான் இந்த நாட்கள்ல நம் கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்மை காண்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கத்தக்கதாய் ஒரு எவிடன்ஸ் எல்லாம், ஒரு ப்ரூஃப் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் ஒரு நாள் நம்மை நேசிக்கிறார் என்று, நமக்காக சில காரியங்கள் அந்த நாட்களில் செய்து கொண்டு இருக்கிறார் என்று எல்லாருக்கும் விளங்கும்படியாக ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை செய்வார். பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் நீங்க விசுவாசித்தது யார் என்று அவர்களுக்கு தெரியும், நீங்க பிரசங்கம் பண்ணின தெய்வம் யார் என்று அவர்களுக்கு தெரியும், நீங்க சாட்சியாக சொன்னது யார் என்று மற்றவர்களுக்கு தெரியும், நீங்க யாருக்காக காத்திருந்தீங்க, யார் உதவி செய்ய காத்திருந்தீங்க, அவர் உதவி செய்திருக்கிறார் என்று சாட்சி சொல்ல நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு இருக்கும். பவுலும் கூட 2 தீமோத்தேயு 1:12 இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க. இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இந்த வசனத்துல நான் எடுத்துக்கொள்வது அந்த 2வது பகுதி. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் ஆணித்தரமாக கூறினார். பாடுகளை அனுபவித்தாலும் கூட, வெட்கப்பட்டாலும் கூட நான் வெட்கப்படுகிறத பெரிதாக எண்ணவில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். அவர் நிச்சயமாக ஒரு நாள் அதை ப்ரூவ் பண்ணுவார். அந்த நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பயமுள்ள ஆவி நம்மை விட்டு போகும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நம்மிடத்தில் வரும். அதையும் 2 தீமோத்தேயு 1:7 பவுல் இப்படியாக சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று. இந்த நாளும் பிரியமானவர்களே, கர்த்தர் யார் என்பதை அறிந்த நீங்களும் நானும் மற்றவர்களைப் போல சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதற்காக பயந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில பின்மாற்றத்திற்குள்ள போக வேண்டாம். கர்த்தர் யார் என்று அறிந்த உங்களுக்கும் எனக்கும் பயமுள்ள ஆவி இல்லை. பயமில்லாத ஒரு ஆவி, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு ஆவி, பலமும் அன்பும் தெளிவும் தெளிந்த புத்தியுமான ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதை நிச்சயமாக கர்த்தர் நம்மிடத்தில் உள்ளதை பயன்படுத்துவார், நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.